பட்சத்துலனா, ஆண்கள் வந்து அதாவது கணவர்கள் வந்து எதனா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து, அது மனைவிகளுக்கு தெரிய வரும்பொழுது, மனைவிகளால அதுக்கப்புறம் நானு அந்த உறவுல இல்ல. நான் இனிமேலும் அந்த தப்ப பண்ண மாட்டேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு எந்த விளக்கம் அவங்க குடுத்தாலும், இத அவங்க மன்னிக்கிறதுக்கே அதாவது மனைவிகள் மன்னிக்கிறதுக்கே தயாரா இருந்தாலும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிய வந்துருச்சு. 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயி ஃபேமிலி நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னாலுமே, அந்த முக்கியமா அந்த பிரச்சனை வந்த குடும்பங்கள்ல மனைவிகள் மிக மிக அதிகமான ஒரு மன அழுத்தத்துக்கு போயிடுறாங்க. லைக் எதுனா டிப்ரஷன் மூட்லயே சிவியர் டிப்ரஷன் கூட போயிடுறாங்க. அத அத வந்து தன்னுடைய கணவனுக்கு நாம உண்மையா இருக்கோம் அப்படின்னு இருக்கக்கூடிய மனைவிகளால, அத ஜஸ்ட் லைக் தட் அவங்களால ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு, சரி இத வந்து நம்ம மன்னிச்சுருவோம். நமக்கு பிள்ளைகள் இருக்கு, குடும்பங்கள் இருக்கு, ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இருக்கு. இதுக்காக அவர வெறுத்துட்டு, நம்ம ஒரு தனி வாழ்க்கை வாழ முடியாதுன்னு இத்தன சூழ்நிலைகள் புரிஞ்சாலும், மனதளவுல அவங்களால காலத்துக்குமே அத மனதுல ஒரு பெரிய பாரமா அவங்களுக்கு ஆயிடுது. கணவர்கள் வந்து இது பிரச்சனையா வைக்கிறது என்னன்னா, எனி டைம் வந்து எதையோ பறிகுடுத்த மாதிரி இருக்கா? ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன்றா? இந்த விஷயம் நான் தப்பு தான் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறேன். நான் மாறுறதுக்கு தயாராயிட்டேன், மாறிட்டேன் அப்டின்னாலும், அவங்கள ஏன் வந்து பெரிய மாற்றத்த அதாவது பாதித்த ஆட்கள் அவங்க தான் இல்லையா? அதாவது என்னைக்குமே குற்றவாளி நான் தப்பு பண்ணிட்டேன். நான் இனிமே சரி பண்ணிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிடலாம். ஆனா, அந்த குற்றம் பண்ணுனதுனால பாதித்த நபருக்கு தான் வலி அதிகம். ஸோ, அவங்களுடைய வலி வந்து ஹீலிங் ஆகுறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அது அவங்களே நெனச்சா கூட அத காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வெளில வர முடியலன்றது தான் மனதளவுல அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும். ஆ டக்கு டக்குன்னு மாறுறதுக்கு மனசு என்னங்க, போட்டு சட்டைய போட்டு கழட்டி மாட்டி தூக்கி போடுற மாதிரி, பழைய விஷயங்களையோ, ஏத்துக்க முடியாத வழிகளையோ தூக்கி போடுறதா இருந்தா, இன்னைக்கு மனுஷன் மனுஷனா இருந்திருப்பான். இது மாரி விஷயங்கள சமாளிக்க முடியாம தான் என்ன மாதிரி ஆட்கள பார்க்கறதுக்குமே வராங்க. ஸோ, அது அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது, அந்த வலிய அவங்களால தாண்டி வர முடியாது, ஏத்துக்க முடியாது. ஸோ, நாளடைவுல அந்த வலி வந்து ஹீல் ஆகும். அது யாரால ஆகும் அப்டின்னா, கணவர்கள் வந்து எப்படி அதுக்கப்புறம் நடந்துக்கிறீங்க? எந்த அளவுக்கு அவங்க மேல கேரிங்கா இருக்கீங்க? எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமா நீங்க நடந்துக்கிறீங்க? இப்படின்ற சம்பவங்கள் வைத்தும், நடைமுறைகள் வைத்தும் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தேறி, பக்குவப்பட்டு, மனசு அந்த வலியிலேருந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வருவாங்க. நன்றி.